திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் மாபெரும் கட்சிகள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஒன்று திமுக, இல்லையே அண்ணா திமுக. இதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தகர்த்து தரைமட்டமாக்கி தூளாக்கிவிட்டு முதலமைச்சராக என் சகோதரன் ஜோசப் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். என் மீது 93 எப்படி என் மீது பழிகள் சுமத்தப்பட்டனவோ, இப்பொழுது ஒரு வார காலமாக எந்த கூட்டணியில் நான் இருந்தேனோ அந்த கூட்டணிக்கு தலைமையாகிற கட்சி அதே பானங்களை இந்த கடந்த ஒரு வார காலமாக என் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது. நீ ஆயிரம் கணைகளை வீசிப்பார், என்னை நீ நெருங்க முடியாது. இது எத்தனையோ விச அம்புகளை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த இதயத்தை கொண்டவன் இந்த வைகோ. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது எதற்கு கிடைத்த பரிசு? நாட்டுக்காக, இந்த செந்தமிழ் மண்ணுக்காக, இந்த நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக எல்லா விதத்திலும் நான் போராடி இருக்கிறேன். எவரும் செய்யாத அளவுக்கு உலக கோடீஸ்வரனுடைய ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை எதிர்த்து ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதாடி தேவதாஸ் மக்களை உடன் இருக்க அந்த ஆலையை மூட வைத்தவன் இந்த வைகோ. அந்த உலக கோடீஸ்வரன் என்னை சந்திக்க தவமாய் தவம் இருந்தான். ஒரு நிமிடம் அவனை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நானும் என் தோழர்களும் நாங்கள் நேர்மையான அரசியல் நடத்துகிறோம். கடைசி வரை நேர்மையாகத்தான் இருப்போம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் மாபெரும் கட்சிகள், கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற கட்சிகள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஒன்று திமுக, இல்லையே அண்ணா திமுக. இதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தகர்த்து தரைமட்டமாக்கி தூளாக்கிவிட்டு முதலமைச்சராக என் சகோதரன் ஜோசப் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். கடந்த ஒரு 15-20 நாட்களாக முதலமைச்சர் மீதும் அந்த அரசு மீதும் விசக்கணைகளை எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் வட்டாரத்தில் இருந்தும் நாள்தோறும் பானங்களை பிரயோகிக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அன்று எழவில்லை? நான் இன்று 2 மணிக்கு முதலமைச்சரை பார்த்தேன். 2:30 மணிக்கு என்னுடைய ஆங்கில உரைகளின் தொகுப்பு ஆகஸ்ட் 4 டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிலே வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் சகோதரர் ராகுல் காந்தி, முதல் பிரதியை பெறுபவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதற்கு அவரிடம் ஒப்புதல் முன்பே பெற்றுவிட்டேன். முதல் அழைப்புதல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று போய் கொடுத்து விட்டு வந்தேன். என் மீது 93 எப்படி என் மீது பழிகள் சுமத்தப்பட்டனவோ, இப்பொழுது ஒரு வார காலமாக எந்த கூட்டணியில் நான் இருந்தேனோ அந்த கூட்டணிக்கு தலைமையாகிற கட்சி அதே பானங்களை இந்த கடந்த ஒரு வார காலமாக என் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது. நீ ஆயிரம் கணைகளை வீசிப்பார், என்னை நீ நெருங்க முடியாது. இது எத்தனையோ விச அம்புகளை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த இதயத்தை கொண்டவன் இந்த வைகோ. அபாண்டமான பொய்களை
கற்பனையாக புனைந்து என் மீது முன்பும் சுமத்தினார்கள். 32 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கட்சிக்காக என் உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தேனோ, எந்த தலைவனுக்காக என் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தேனோ, 29 முறை சிறை சென்றேனோ, இரவும் பகலும் என் வீட்டில் என் பிள்ளைகளின் மனவாய் பேச்சை நான் கேட்டதில்லை. மாதத்தில் ஒரு நாள் வீட்டில் தங்குவேன். நான் நேசித்து சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்தில் உயர்த்துவதற்காக என் சக்திக்கு மீறி நான் உழைத்தேன். என்னை பாசத்தோடு அரவணைத்தவர் அண்ணன் அன்பில், அண்ணன் மன்னை. நான் விடுதலை புலிகளின் மீது ஏன் பற்று கொண்டிருக்கிறேன்? தனிநாடு வேண்டும் என்று கேட்ட பெரியாரினுடைய உணர்வுகளை, சுயநிர்ணய உரிமை கேட்ட அண்ணாவின் குரலை மனதிலே பதிய வைத்திருப்பவன் நான். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போதும் வாஜ்பாயிடம் எங்களை தனிநாடு கேட்க தள்ளிவிடாதீர்கள் என்று நேராக சொன்னேன். அந்த விதத்தில் தான் இந்த உணர்வுகள் எனக்கு இருந்த காரணத்தால் தமிழனுக்காக ஒருவன் ஆயுதமேந்தி போராடுகிறான். அந்த தவப்புதல்வரை பெற்ற தமிழ்தாய் அவனை நினைத்து புலகாங்கிதம் அடைவாள். உலக மாவீரர்கள் சரித்திரத்தை முறையாக படித்திருக்கிறேன். வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சிகளை நடத்திய மாவீரர்களை பற்றி படித்திருக்கிறேன். அவர்கள் எவரும் என் பிரபாகரனுக்கு நிகரல்ல. இதை நான் உணர்ந்தவன். ஒழுக்கத்தின் உறைவிடம் பிரபாகரன், ஒழுக்கத்தின் இலக்கணம் பிரபாகரன். அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தவன். 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து களமயத்து போராடியவன். சிங்களவனும் என் சகோதரனின் படை மாத்திரம் போர்க்களத்தில் நின்றிருந்தால் கொழும்பு வரை விரட்டி அடித்திருப்பார். தமிழ் ஈழம் பிறந்திருக்கும். ஆனால் 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவனுக்கு கொடுத்து தங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளையும் அனுப்பி அவர்களை கொன்று குவித்தார்கள். 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று 10 தடவை பாட வராது என்ற பாடலை சொன்னாரே. திலீபனுடைய உயிர் ஓய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று அவர் பேச, கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் இருந்த தமிழ் பெண்கள் மாரடித்துக் கொண்டாட அதை வீடியோவாக கொண்டு வந்து என்னிடம் புலிகள் கொடுக்க, பேபி சுப்பிரமணியம் கொடுக்க, டெல்லியில் ஒரு வாடகைக்காரை அமர்த்தி கொண்டு, ஒரு டிவி பெட்டியை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு, ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று இந்த கேசட்டை நான் போட்டேன். திலீபன் உண்ணாவிரத மேடை, தாய்மார்கள் கதறி புலம்புகிறார்கள், எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைநகரில் உள்ள எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டிலும் போய் நான் அந்த நவம்பர் மாத குளிரில் போட்டேன். அப்படி அந்த தருணத்தில் தான் இந்திய ராணுவத்தை, சிங்கள ராணுவம் மட்டுமல்ல, எங்கள் மக்களை கொன்று குவிக்கிறது, வல்வெட்டி துறையிலே சுட்டுக் கொன்றது. இந்தியாஸ் மைலாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வியட்நாமிலே நடந்தது போல வல்வெட்டி துறையில் நடந்தது என்று ஆதாரங்களோடு புத்தகம் போட்டார். அவ்வளவு கொடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். நான் ராஜ்யசபா முதல் நாள் நவம்பர் 9ஆம் தேதி 1987 சபை கூடியது. சேர்மன் சங்கர் தயாள் சர்மா அன்றுதான் முதலாக
துணை ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு சபையில் வந்து உட்கார்கிறார். முதல் நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கக்கூடியவர் அவர். என் மீது அளவற்ற பாசத்தை கொண்டிருந்த அது வேறு. அவர் வந்து உட்காருகிறார். மைண்ட் யுவர் பிசினஸ், கோ டு யுவர் சீட். உங்க நாற்காலிக்கு போய் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது, அதை பற்றி வாதிக்காமல் எதை வாதிப்பது? பார்த்தார் சங்கரயார் சர்மா. வித் ஆல் பெயின் அண்ட் ஆங்கிஷ் ஐ ஆர்டர் expelling him. சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் என்றார். நான் வெளியேற்றப்பட்டேன். மறுநாள் முயன்று பார்த்தேன். ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இலங்கை தமிழரை பற்றி விவாதிக்க அனுமதிக்க கூடாது என்று விட்டார்கள். நான் அடல் பிஹாரி வாஜ்பாய் வீட்டுக்கு போனேன். லட்சக்கணக்கில் எங்கள் மக்கள் சாகுறாங்க, இதை பற்றி இங்கே வாதிக்க கூடாதுங்கிறார்கள். சேர்மன்ட்ட நீங்கள் வந்து நான் கொடுத்த காலிங் லெட்டர்ஸனை டிஸ்கஷனுக்கு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னால் அவர் கேட்பாருன்னு. ஐ வில் டூ இட் பை 10 o'clock. ஐ வில் கம் டு ராஜ்யசபா சேம்பர்னார். காலைல 10 மணிக்கு போனேன். அந்த தார் வச்ச வேட்டியை கட்டிட்டு, அந்த மஞ்சள் நிற ஜிப்பாவை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு சேர்மன் ரூமுக்குள்ளே போனார் வாஜ்பாய். 15 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தார். நான் வெளியவே நின்னேன். கூப்பிட்டார். Your calling letters and notice has been accepted. Day after tomorrow, the debate will take place. விவாதம் வந்தது. 55 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். அப்பொழுது இந்திய ராணுவத்தை தாக்கி பேசினேன். தலைமை அமைச்சர் வந்தார். இந்திய ராணுவத்தை விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றார். என்னை பார்த்து அவரை பார்த்து கேட்டேன். வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? தி அட்மோஸ்ட் கான்சிக்வன்ஸ் குட் பி கேலோஸ். உயர்ந்தபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை. ஐ ஆம் பிரிப்பேர்ட் டு ஃபேஸ் தி கேலோஸ். நான் பேசுவேன். தூக்கு தண்டனை என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றேன். இப்படி உணர்வுகளால் நான் வளர்ந்தவன். ஆனால் எந்த தலைவனை உயிருக்கு மேலாக நேசித்து என் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தேனோ அவர் 3 முறை என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். அதற்கு நன்றியாக நான் நடந்து கொண்டேன். அந்த இயக்கத்தின் கீர்த்தியை உயர்த்தினேன். தமிழர்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு குரல் கொடுத்தேன். ஒவ்வொரு பேச்சிலும் அந்த தலைவரின் பெயரை சொல்லி அவரின் புகழை அங்கே நிலைநாட்டினேன். மற்றவர்களுக்கெல்லாம் இத்தனை பதவி கொடுத்து இதை திரும்ப 3 தடவை உன்னை மாநிலங்களுக்கு அனுப்பினோம். அதற்காக நீ கொலை செய்ய திட்டமிட்டு விட்டாய். உனக்காக விடுதலை புலிகள் அந்த தலைவரை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு தகவல், unconfirmed report. So people were so clever. They managed to catch some official from the intelligence bureau to send such a report to the Home Ministry, India. ஊர்ஜிதமாகாத தகவல். வை கோபால்சாமியினுடைய அரசியல் உயர்வுக்காக விடுதலை புலிகள் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். அந்த ஹோம் மினிஸ்டர் அதை ஜெயலலிதா அரசுக்கு அனுப்பினார். ஆனால் 1993 செப்டம்பர் 23 காரைக்குடியில் அண்ணா விழாவில் பேச நான் ரயிலில் உட்கார்ந்திருக்கிறேன். திமுக கழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் ஒருவர் பதட்டத்தோடு வந்தார். அண்ணே, கோயம்புத்தூர் டூரில் உங்களை பற்றி சிறுமுகை கூட்டத்தில் நான் ரொம்ப பாராட்டி பேசினேன். கூப்பிட்டாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்? ஏதோ உச்சி மேலே வச்சு தூக்கி வச்சு பேசினியாமே. 10 நாளில் பார், அதிர்ச்சி தரத்தக்க தகவல் வரும், அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வரும்.
10 நாள் கழித்துத்தான் நீ அதை உணர்வாய் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னார். எனக்கும் ஒன்றும் புரியலைப்பா. 10 நாளில் என்ன செய்தி வரப்போகுது? 23ஆம் தேதி நான் ரயிலில் கேட்குறேன். அதன் பிறகு நடந்தாலும் வேடிக்கை சிக்கிரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். நீராக குளிக்க போய் வாஷ் பேசினில் காலை வச்சேன். அந்த செராமிக் உடைஞ்சி என் வலது கால் பெருவிரல் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரத்தம் கொட்ட கொட்ட பேசினேன் காரைக்குடியிலே. அங்கிருந்து போய்விட்டு வருகிறேன். தொண்டையிலே கட்டி, அது புற்றுநோய் கட்டியாக இருக்காது, இருந்தாலும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர் சொன்னார். KKR பழனியிலே இடைத்தேர்தல், ராணிப்பேட்டையிலே இடைத்தேர்தல், நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும். டாக்டர் நான் உடனே வர முடியாது, 18ஆம் தேதி நான் வந்துடுறேன். நான் பிரச்சாரத்துக்காக போகிறேன். எந்த கூட்டத்திலும் நான் பேச அனுமதிக்கப்படவில்லை. கூனி குறுகி இந்த கருப்பு துண்டை பார்த்தால் திமுக தோழர்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறதா ஒரே ஆரவாரம் பண்ணுறாங்க. இதை சுருட்டி மடக்கி வேனில் ஒரு மூலையில் வச்சு நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என் மீது பின்னர் என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் பிரச்சாரத்துக்கே தேர்தல் பணி செயலாளர் வரவில்லை. 1.5 பக்க குற்றச்சாட்டில் இது பிரதான குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டைக்கு வந்தேன், வேட்பாளர் என்னை பார்க்கவில்லை, பேசுறது அவசியமில்லை. 18 இடங்களில் பேசினேன். பேசிவிட்டு அண்ணா பிறந்த நாள் அன்று ஈரோட்டுக்கு சென்றேன். தலைவர் அவர்களை பார்த்தேன். நான் கூட்டம் பேசுறதுக்கு முன்னாடி பேசுகிற ஊர்களுக்கெல்லாம் போய் நீங்கள் முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்ட்டார். நான் ஒரு 7 ஊரில் பேசிட்டு காங்கேயத்தில் வந்து மேடையில் நிற்கிறேன். கார் சத்தம் கேட்கிறது, கான்வாய் வருகிறது. உடனே அடிவயிற்றிலிருந்து அந்த தலைவர் பெயரை பட்ட பெயரை சொல்லி வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டு கொண்டே இருந்தேன். பேச்சை நிறுத்தினேன். நீ தொடர்ந்து பேசு என்று தலைவர் சொல்லவில்லை. திரும்பி பார்த்தேன். ஒரு 8-9 பேர் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லை. யாரும் எழ தயாராக இல்லை. 2வது வரிசையை பார்த்தேன். அதிலே ஒரு 9 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். எந்த நாற்காலியும் இல்லை. 3வது வரிசையை பார்த்தேன். எந்த நாற்காலியும் இல்லை. 4வது வரிசையில் கோவை MP மோகன், அண்ணே இங்கே வாங்க அண்ணே, இங்கே ஒரு நாற்காலி சேர் இருக்கு. நான் போய் உட்கார்ந்தேன். வேட்பாளர் எல்லா பெயர்களையும் சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை. கணேசமூர்த்தி ஒருவர் தான் என் பெயரை சொன்னார். நான் நேசித்து பூஜித்த தலைவர் பெயர்களை, எல்லா பெயர்களையும் விழித்தார். அந்த கூட்டத்தில் என் பெயரை விழிக்கவில்லை. கூட்டத்திலிருந்து கூச்சல் போட ஆரம்பித்தார்கள் காங்கேயத்தில். நான் மனம் உடைந்தவனாக இறங்கி அவர் முஞ்சனூர் தலைவர் பண்ணைக்கு போய்விட்டேன். வீரபாண்டி ஆறுமுகம் என்னை அழைத்தார். நான் 10 கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து பேசிட்டு போகின்றார். சரி நீங்கள் சொன்னால் மறுக்க முடியாது என்று போய் 10 கூட்டங்கள் பேசிவிட்டு வந்து நான் குறிப்பிட்ட நாள் அதிகாலையில் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். 18ஆம் தேதி திவான் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்தார். எனக்கு மயக்க குளோரோஃபார்ம் கொடுக்கணும் இல்லையா, குளோரோஃபார்ம் ஊசி போட்டாங்க. என்ன சொன்னாங்க 15 வரைக்கும் என்ன. எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தெரியலை, மயங்கிட்டேன். சர்ஜரி முடித்து என்னை கொண்டு போய் ரூமில் பெட்டில் போட்டிருக்காங்க. பெட்டில் கொஞ்சம் நினைவு வருது. டாக்டர் ராமலிங்கம் பக்கத்தில் நிற்கிறார். நான் ஒரு தப்பும் செய்யலையண்ணா, நான் ஒரு துரோகம்னு நினைக்கலையண்ணா, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேனண்ணா, ஏன்னே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இத்தனையும் அரை மயக்கத்தில் நான் சொன்னவை. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உன்னை ஏன் நீக்கக்கூடாது என்று கேள்வி வந்தது. நான் சரி வீட்டில் இருந்தால் வீரபாண்டி ஆறுமுகம் அழைத்து கொண்டு போக முயற்சிக்கிறார். இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டு
அதை 8 காலத்திலே முரசொலியில் போட்டு நம்மை நேசிக்கிற தொண்டெல்லாம் இவருக்கு இதே வேலையாக போச்சு. பிறகு மன்னிப்பு கேட்பார், இவரை போய் நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பான். அதனால் நான் போகலை. அதனால் அப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இரத்தத்தில் கையெழுத்திட்டு எனக்கு கடிதம் அனுப்பிய நொச்சிப்பட்டி தண்டபாணி தீக்குளித்து குருநாதன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் 1 மணி நேரம் கழித்து செத்து போயிட்டான், இறந்துட்டான் அப்படின்னா. நான் காலையில் போனேன், முகம் கருகலை, படுவாய் போய் இப்படி செஞ்சிட்டானே. அவனை கொண்டு போய் அரவாக்குறிச்சி மயானத்தில் சுடுகாட்டில் சிறையில் பாடியை வச்சுட்டு நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், பொன்முத்துராமனிங்க எல்லாருக்கும் ஒரு மைக் 10 டியூப் லைட் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த மயானத்துக்கு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றுதான் முதலாக மனம் திறந்து 2.25 மணி நேரம் பேசினேன். பேசிவிட்டு திருச்சி ஃபிமினா ஹோட்டலுக்கு போகிறேன். காலை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மறுநாள் வருகிறது. The erasure of Mark Antony in Julius Caesar was reflected in yesterday Vico speech. மார்க் ஆண்டனி பேசியதை போல அங்கே சுடுகாட்டுக்கு பக்கத்தில் பேசுகிறேன். நான் உங்களுக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருப்பவன். உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் மூத்த மகன் வருவாரா, நடுவுள்ள மகன் வருவாரா, இளைய மகன் வருவாரா, இந்த வைகோ வருவான் உயிரை கொடுக்க. இது இடிமலை உதயன் சிலையை வைத்துவிட்டு பேசியது. அடுத்த தகவல், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த உப்பிலியாவரம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் உப்பிலியாவரம் வீரப்பன் தீக்குளித்தார், சாக கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில். அங்கு ஓடினேன், அவர் கண்ணும் தெரியல, உடம்பெல்லாம் கருகி போச்சு. அங்கிருந்து மேலப்பாளையத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஜஹாங்கீர் திமுகவை சேர்ந்தவன், அவன் தீக்குளிச்சு இறந்து போனான், இல்லை மிச குடிச்சு இறந்து போனான். அடுத்து வருகிறது தகவல், கோவை காமராஜபுரத்தில் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவன். கோவை திமுக மாநில மாநாட்டில் முதல் நாள் நான் பேச அழைக்கப்படவில்லை. அந்த இரவில் 12 மணிக்கு அருந்ததியர் தெருவில் கோவை மாவட்ட திமுக முன்னணியினர் என்னை அழைத்து செல்ல, நான் பெண் மணமகன்கிட்ட தாரி எடுத்து கொடுக்கணும்னு போகிறேன். வருங்கால முதல்வர், வருங்கால தலைவர் என் பேரை சொல்லி ஒருத்தன் கோஷம் போட்டான். அவனை அப்படியே அடித்து மேடையிலிருந்து தூக்கி எறிங்க, கீழே போய் விழுந்தான். அவன் தான் தீக்குளித்த பாலன், கோவை காமராஜபுரம் பாலன். நான் பேராசிரியர் சொன்னார், ஏய் கலிங்கப்பட்டியில் போய் பேசாமல் இரு, 2-3 வருஷம் போகட்டும், அந்த ஆளை எடுத்தெல்லாம் அரசியல் பண்ண முடியாது, நீ நான் கட்சி நடத்த முடியுமா, ஒரு சோழியை பார்த்துட்டு போனார். அந்த முடிவில் இருந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பேசாமல் ஊருக்கு போயிடுவோம், தாத்தா கிட்ட அரண்மனை போன்ற வீடு இருக்குது, நல்ல காற்று மாடியில் படுத்தா வரும், தென்றல் காற்று மாதிரி, இதோட நம்ம அரசியல் முடிச்சுக்கணும்னு முடிவெடுத்திருந்தேன். நான் என் மனைவி ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல முடிவு, ஊருக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவங்கள் நடந்ததா? ஐவர் மேனியை எரித்த தணல் நெருப்பு என்னை நீதி கேட்க சொன்னதால் இந்த மறுமலர்ச்சி திமுக உதயமாயிற்று. எல்லாம் ஏன் இப்பொழுது பேசுகிறாய்? வருஷம் 32 ஆயிடுச்சே, இப்பொழுது அதே விதத்தில் என் மீது பானத்தை தொடுக்கிறார்கள். அதே விதத்தில். ஏன்? நான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்து விட்டேன். தன்மானத்தை காப்பதற்காக கழகத்தின் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களும் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததா? ஒரு ஜனநாயக புரட்சி நடத்தி 35 விழுக்காடு ஓட்டு வாங்கி கோட்டையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே விஜய், அவரோடு கரம் கோர்க்கலாம். இதில் அத்தனை தோழர்களின் விருப்பம். இது முடிவெடுத்த காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக பழைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள்.
நான் எல்லாம் தாங்கி பழகி போனவன். உங்கள் தாக்குதல்கள் எல்லாம் என்னை நிலைகுலைய செய்யாது. விஜய் ஆதரிக்கிறேன்னா 61 நாள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக 61 நாள் பிரச்சாரம் செய்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். 40க்கு 40 எம்பிக்கள் அந்த கூட்டணியிலே ஜெயித்தார்கள். இந்து பத்திரிகை கட்டம் போட்டு எழுதியது இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம். அப்படி பேச சென்றவன் தான் மாமா கோதர் மைதீனுடைய அவர்களை ஆதரித்து பேச சென்றேன். இப்பொழுது நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை யாரா பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரஸை பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவில் தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரம் கவுக்கலாம் இல்லை. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும். இது நான் இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தலைவர் சொல்லுவது. 6 மாதத்துக்குள் தேர்தல் வரும். என்ன திட்டம்? என்ன ரகசிய உறவு? நான் பிஜேபியை ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்னை சுவீகார புத்திரன் என்றார். ஆனால் அந்த பிஜேபி நச்சு கரங்களோடு இங்கே நுழைய திராவிட இயக்கத்தின் வார்ப்பாகிய வைகோ விடமாட்டான். இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பிஜேபி சக்திகளை இந்த திராவிட பூமியில் உள்ளே விடமாட்டோம் என்று முடிவெடுத்து திமுகவோடு கூட்டு வைத்தேன். இதான் காரணம். நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், அவமதிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு மேல கேட்டீங்க, வராதீங்க. இதான் 4. இதை கேட்டுட்டு போங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஆடிட்டர் சொன்னாங்க, அதுவும் எங்க சின்னத்தில் நிற்கணும். ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் நிற்கிறோமே. 7 மந்திரிகள் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள். அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிற்கணும். காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க, உதயசூரியன்லேயே அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த மனக்காயங்களோடு வந்தோம். வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்தேன்னு போட்டதை இன்னைக்கு எல்லா பேப்பரையும் போட்டிருக்கிறான். அண்ணா திமுகவோடு கூட்டு சேர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக பேச்சை தயார் செய்து பெட்டியை தயாரித்து விட்டேன். ஆனால் கட்சியின் தலைவர்கள், அவைத் தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அவர் இப்போ விட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க, என்னை சாப்பிட விடலை. 25 சீட்டு நம்ம ஜெயிக்கலாம், 45 சீட்டு கொடுப்பாங்க. திமுக 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கதவை தட்டாது. இப்போ 25 எம்எல்ஏ ஜெயிச்சா கட்சிக்கு உயிர் வந்துடும். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை மாற்றுங்க. நான் ஒரு தலைவனுக்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல. தலைவன் என்றால் இந்த நிர்பந்தங்களுக்கு இணங்கி விட்டுக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவு தான் இருக்கணும். அவன் தான் லீடர். நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிட்ட இல்லை. எல்லாரும் சுற்றி வளைச்சி கண்டிப்பாக அதிமுக போகணும் போது சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க என்ன. அதனால் என்ன ஆயிற்று? என் நம்பகத்தன்மை தூள் தூளானது. மை credibility was destroyed like a dust. தூசி புழுதி காற்று மாதிரி ஆச்சு என்னுடைய நம்பகத்தன்மை. I lost my credibility. அதற்கு பிறகு 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள்,
சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. அதாவது பேசவே முடியாது, தொண்டையில் பேச்சே வராது. நன்றி வணக்கத்தோடு உட்காரம் தான் வந்தேன், 2 நிமிஷம் பேசணும்னு. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலை? என்னுடைய நாம் முந்தா நாள் இரவெல்லாம் தூங்கல. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த முரசொலியில் 93 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி 93 அதில் ஒரு 7 16 வருஷத்துக்கு பிறகு கற்பனையா கதை கட்டுவதில் அவருக்கு நிகர் எவனுமே கிடையாது. நாடகம் ஜோடிப்பதில் 16 வருஷம் கழிச்சு நாகர்கோவிலில் இப்படி நடந்தது. ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனும் இவனை பார்க்க போனார்கள். கூட்டம் முடிந்த பிறகு என்னையா பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நான் கட்சிக்கு தலைவராக வரணும்யா, கலைஞருக்கு பிறகு நீ தானே அவர். அந்த ஆள் பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி 100 வருஷம் இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்து இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நபர். சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா 16 வருஷம் கழிச்சு எழுதுறதுனால எப்படி 16 வருஷம் சும்மா இருந்தேன்னு கேட்பான்ல, அதெல்லாம் ஜோடிக்கிறதுல அவருக்கு எதிரே ஒன்றும் கிடையாது. சில பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருவரும் வந்து இப்படி அந்த ராத்திரியில் வைகோ கேட்டான். என் தாயறிய சொல்லுகிறேன், அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. மறுநாள் தூத்துக்குடியிலே கூட்டம், நான் மனம் திறந்து பேசினேன். 5 1 பெற்றான், 5 1 தாவி அந்த பாடலை முழுக்க சொல்லி அந்த வாயு மைந்தன் அனுமன் என் மார்பை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான் என்று சொன்னான். கழக தோழர்களே, என் மார்பை பிளந்து பாருங்கள், என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே என் தலைவர் கலைஞர் தான் இருக்கிறார் என்று பேசினேன். அடுத்து பேச வந்த தலைவர் இங்கே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே, இதை 3 மாதம் முன்னாடியே பேசியிருக்கலாமே என்று கேலியும் கிண்டலுமாக பேசினார். 3 மாதத்துக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் அதே பேச்சை நான் பேசியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை தொடங்க வேண்டி வந்தது. எவ்வளவு பழி சொற்கள்! கொலைகாரன் என்ற பழி, கோடிகளை குவித்து விட்டான் என்ற ஒரு பழி. நீங்கள் அண்ணாவை போல் நேர்மை ஆட்சி நடத்துனீங்களா? காமராஜரை போல் நேர்மை ஆட்சி நடத்துனீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து என் மீது கடும் கணைகளை தொடுப்பீர்கள். தொலைக்காட்சி வாதங்களில் ஆற்றல் நிறைந்த பேச்சாளர்கள், வாதங்களிலே ஈடு இணையற்ற மேதாவிகள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் 1 மணி நேரம் வாதம் நடத்துகிறார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் என்றைக்காவது ஒரு வாதத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை சாதனைகளுக்கும் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்தான் ஒரு வார்த்தை யாராவது ஒருவர் பேசியதுண்டா? ஆனால் கேளை, கிண்டல், ஏளனம், பரிகாசம், அது பற்றி கவலைப்படல நான். அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னை பற்றி தாக்குவதுன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால் முந்தா நாள் ராத்திரி முரசொலியில் வந்ததுக்கு நான் பதில் எழுதினேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் எழுதினேன். இன்றைய சங்கொலியில் அது முழுமையாக வந்திருக்கிறது. அவர் கூறிய குற்றச்சாட்டை இத்தனை வருஷம் கழித்து 5 நாளைக்கு முன்னாடி முரசொலியில் திரும்ப எடுத்து போட்டு அந்த நினைவு தலைப்பில் போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்து இந்த சங்கொலியில் வந்திருக்கு. எல்லா பிரஸுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒன்று மட்டும் நினச்சிக்கிடுங்க, எங்க இருக்கிறோமோ அவங்க விசுவாசமாக இருப்பவன் நான். கூட்டணியா அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பவன் நான். என் தோழர்களும் அப்படித்தான். இப்பொழுது நாங்கள் தீர்க்கமான முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் கோர்த்திருக்கிறோம். சும்மா
லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சி கவுந்துருவோம்னு. பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அணி ஜெயிக்கும். ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, 5 மாசம் நீடிக்காது. ஏன்? கரப்ஷன்கிற வேரோடு கிளி எறிஞ்சிட்டாங்களே விஜய். இதை விட நிறையா சாதிக்கணும். ரோடு போடணுமா, டேம் கட்டணுமா, பாலம் வைக்கணுமா, என்ன சாதிக்கணும்? புறையோடி புற்றுநோயாகி விட்ட கரப்ஷனை அடிமட்ட வேரிலிருந்து தூக்கி எறிய அவர் முயல்கிறார். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, பழம் பழுத்து கொட்டை போட்டு தின்ன வயசான அதிகாரிகள், என்னடா லட்சம் மாதம் நமக்கு வந்துக்கிட்டு இருந்தது கமிஷன், டோட்டலாக நின்று போச்சேன், ஒன்றும் வரலையே. நம்ம எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை ஃபைலை மூவ் பண்ணணும்? ஒரு ஃபைலும் மூவ் ஆகிறது கிடையாது. எல்லா ஆஃபீஸர்ஸ் நமக்கு லட்சமாக வந்தது இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது விஜய் ஆட்சியில். பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, முந்தி 15 லட்சம் கொடுத்தோம் இந்த அனுமதிக்கு, இப்போ 10 பைசா கிடையாது. ஆயா வேலையா இத்தனை லட்சம், நர்ஸு டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம், வாத்தியார் டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம். இதை இமாலய ஊழல் செஞ்சீங்களே, அதை ஊழலற்ற அரசு நடத்துவது ரொம்ப கஷ்டம். இந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் they don't cooperate. They are moving the file, not moving the files. I know that. I have got my own friends in the bureaucracy. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. இந்த அரசை செயல்படுத்த விடக்கூடாது. ஒரு பெரும் பாதிப்பு மின்வெட்டால் வரப்போகிறது. அதில் இந்த ஆட்சி அப்படியே ஆடி போய்விடும். உங்கள் கட்சியில் நிறைய பேர் அதில் இருக்காங்க இல்லையா? அந்த துறையில் நீங்களே எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க, போராட்டங்களை கிளர்ச்சிகளை நடத்துவீங்க, கேள்விகளை தொடுப்பீங்க, சிபிஐ விசாரணை கேட்பீங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு நேர்மையை நிலைநாட்ட முயல்கிற ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்க. நேர்மைக்காகவே அரசியல் நடத்துகிற நானும் எங்கள் இயக்கமும் அப்படி ஒரு ஆபத்து சூழுமானால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முதல் ஆளாக வந்து நிற்போம். தெருவுக்கு தெரு வைகோ வருவான், ஊருக்கு ஊர் வைகோ வருவான், அவன் குரல் கேட்கும். அந்த சகோதரன் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புகிறான். அந்த ஆட்சியை நடத்துவதை அலங்கோலப்படுத்திவிட்டு வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். நாம் பிறந்த பொன்னாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் பொது வாழ்வை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு. 62 வருடம் ஆயிற்று நான் அரசியலுக்கு வந்து. 5½ வருடம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். இப்போ எங்கள் கடமை என்ன? எங்களை மதித்து, எங்களுக்கு மரியாதை கொடுத்து, ஆட்சிபடத்திலே இருப்பவரும் அவர் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவை மதிக்கிறார்கள், நேயத்தோடும் மரியாதையோடும் நடத்துகிறார்கள். ஆகவே நாங்கள் யுத்தகலத்துக்கு இராணுவம் போகிற போது முன்னாலே போய் பாதையை செம்மைப்படுத்துகிறவர் தான் sappers and miners. MDMK will behave like sappers and miners. இந்த தாழ அத்தனை பேரும் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை சொல்ல 5 நிமிஷம் ஆகும். மற்றவங்கள சொல்லிட்டாங்கல்ல. அன்னோன் சோல்ஜர்ஸ் பேர் யாருக்காவது தெரியுமா? மடிந்து போன ராணுவ வீரர்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? லட்சோபலட்சம் கழக தொண்டர்கள், அவர்கள் பெயர் நோட்டீஸில் வருகிறதா? என் பேர் இந்த இடத்துல போடணும், என் பேர் இந்த இடத்துல போடணும். இந்த நோய் மதிமுகவில் கிடையாது. எனவே அந்த பெயர்களை வாசித்து நேரத்தை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் என் கையில் இருப்பது 1957 ஜனவரி 25
வெளியான சங்கொலி. இது யாருடைய ஏடு? திராவிடர் கழக ஏடு, திராவிடர் கழக கொள்கை ஏடு, டிஎம்கே ஏடு அல்ல, திராவிடர் கழக ஏடு. ஆசிரியர் மயிலை சீனிவாசன். இதை நெடுமாறன் தான் என்று கொண்டாந்து கொடுத்தாரு. சங்கொலிங்கிற பேரில் 2 வருஷம் திராவிடர் கழக ஆதரவோடு நடந்திருக்கு. இப்போ நாங்கள் சங்கொலி ஆரம்பித்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? மயானத்தில் ஊதுறது தான் சங்கு. பொருத்தமான பேர் இந்த கட்சி பத்திரிகைக்கு. உங்கள் கட்சிக்காரன் பூரா மயானத்துக்கு தானே போயிட்டுருக்குறான், நல்ல பேர். அப்போ பெரியார் ஆதரித்த இந்த பத்திரிகைக்கு பேர் அதே சங்கொலி தானே. என் மீது பற்று கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் மக்கள் அன்பு சொன்னா, அண்ணே தலைவருடைய பங்கரில் ஃபோட்டோவே கிடையாதுண்ணே, இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கார் தலைவர், உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கார். நான் ஒன்றும் கேட்கல பிரபாகரங்கிட்ட. தனி ஈழம் அமைந்த பிறகு ஐநா சபைக்கு ஈழத்தின் தூதனாக என்னை அனுப்புங்கள், அங்கு போய் தமிழனுக்காக நான் பேச வேண்டும். ஏன்னா இது கூட நாங்கள் செய்ய மாட்டோமா? தமிழில் அமைஞ்சா உங்களை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோமா அப்படின்னு சொன்னார். அந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைத்துலக மனித உரிமை சங்கம் என்ற பெயரில் பிரான்சிலிருந்து இந்த வாழ்த்தை இன்று காலையில் அனுப்பியிருக்கிறார்கள்.